12ஆம் வகுப்பு தாவரவியல் இயல்பு தளவழி இனப்பெருக்கத்தின் நன்மைகள். புதிய தாவரம் ஒத்த மரபுத்தன்மை உடையவை. சில தாவரங்களில் இது எளிதில் பரவுதலுக்கு உதவுகிறது. தோட்டக்கலை வல்லுநர்களும் விவசாயிகளும் இயல்பான தளவழி இனப்பெருக்கம் செய்யும் இந்த உறுப்புகளை பயிராக்கத்துக்கு பயன்படுத்துகின்றனர் மற்றும் பெரிய அளவில் அறுவடை செய்யவும் பயன்படுத்துகின்றனர். இயல்பு தளவழி இனப்பெருக்கத்தின் தீமைகள். புதிதாக உருவாக்கப்படும் தாவரங்களில் மரபணுசார் வேறுபாடுகள் காணப்படுவதில்லை. நவீன முறையின் நிறைகள். விரும்பிய பண்புகள். ஒத்த மரபணுசார் பண்பு உயிர்ப்பு திறனற்ற மற்றும் முளைக்கும் திறனற்ற விதைகளை பெருக்கமடைய செய்ய முடியும். அரிதான மற்றும் அபாயத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ள தாவரங்களை பெருக்கமடைய செய்ய முடியும். நோய்களற்ற தாவரங்களை ஆக்கத்திசு வளர்ப்பின் மூலம் உருவாக்க முடியும். நவீன முறையின் குறைகள். இதில் உழைப்பு அதிகமாக தேவைப்படுகிறது மற்றும் திறனுள்ள பணியாளர்கள் தேவைப்படுகின்றனர். இங்கு நோய் கிருமிகளற்ற சூழல் பராமரிக்கப்பட வேண்டியுள்ளதால் கூடுதலான செலவினம் ஏற்படுகிறது.